அகத்திய முனிவரின் சீடனாக இடும்பன் எனும் பலசாலி இருந்தான். அவன் எவ்வளவு பெரிய பலுவையும் சர்வ சாதாரணமாக தூக்கிவிடுவான். ஒரு சமயம் கைலை மலையில் உள்ள கந்த மலையில் சிவசக்தி சொரூபமாக இருக்கும் சிவகிரி சக்திகிரி ஆகிய 2 மலைகளையும் ஒரு நீண்ட மூங்கிலின் 2 பக்கமும் துலாபாரம் போல கட்டி தன்னுடைய தோளில் சுமந்து கொண்டு முனிவரின் வழிபாட்டிற்காக கொண்டு வந்தான். அப்பொழுது இந்த உலகத்திலேயே நம்மை விட மிகுந்த பலசாலி யாரும் இல்லை என்ற கர்வமானது அவனுக்கு உண்டானது. அந்த கர்வத்தை அடக்க நினைத்தார் முருகப்பெருமான். அப்பொழுது இடும்பனுக்கு கைகள் சற்று வலிக்கவே சற்று நேரம் ஓய்வெடுத்து செல்லலாம் என்றும் சுமந்து வந்த மலைகளை கீழே வைத்தான். அப்பொழுது முருகப்பெருமான் ஒரு சிறு குழந்தையாக மாறி அந்த மலையில் ஏறி விளையாடி கொண்டிருந்தான். ஓய்வெடுத்த பிறகு கிளம்பலாம் என்று முடிவு எடுத்து மலைகளை தூக்க நினைத்தான். ஆனால் அதனை அசைக்க கூட அவனால் முடியவில்லை. என்ன காரணம் என்று மலையை உற்று நோக்கினான். அப்பொழுது ஒரு சிறுவன் கோவணத்தை கட்டிக்கொண்டு கையில் ஒரு கம்பியை ஊன்றியபடி இருப்பதை கண்டான். உடனே இடும்பன் கடும் கோபம் கொண்டு மலையிலிருந்து ஒழுங்காக கீழே இறங்கு என்று கூற அந்த சிறுவனும் இந்த மலை எனக்கே சொந்தம் என்றான். இதனால் மிகுந்த கோபம் கொண்ட இடுமன் சிறுவனை தாக்க முயன்றான். அப்பொழுது சிறுவன் உருவத்தில் இருந்த முருகப்பெருமான் இடும்பனை சாதாரணமாக தள்ள அவன் கீழே விழுந்து மயக்கமுற்றான். இதனை அறிந்த அகத்திய முனிவரும் அவரது மனைவியும் இடும்பனை மன்னித்து அருளுமாறு வேண்டிக் கொள்ள முருகப்பெருமான் இடும்பனை தன்னுடைய காவல் தெய்வமாக நியமித்துக் கொண்டார். இடும்பன் 2 மலைகளையும் தூக்கி வந்த நிகழ்வை நினைவு கூறும் விதமாக முருகப்பெருமானுக்கு காவடி எடுக்கும் வழக்கமானது உதயமானது. முருகப்பெருமானுக்கு காவடி எடுத்தால் இடும்பனுக்கு அருள் செய்தது போலவே பக்தர்களுக்கும் அருள் செய்வார் என்பது நம்பிக்கை. நன்றி நண்பர்களே, மீண்டும் நாளை சந்திப்போம்.